இயேசுவே உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ளாக வருகிறோம்ப்பா. தேவனே உம்முடைய கிருபை எங்களுக்குள்ளே பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. உடைய பிரசனத்தினால் எங்களை மூடிக்கொள்ளுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வருகிற ஒவ்வொருவரும் உடைய மகிமையினால் உடைய பிரசனத்தினால் மூடப்படட்டும்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனே உம்முடைய கரம் எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும்பா. இந்த ஆலயத்துக்குள்ள வருகிற ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இருக்கிற ஒவ்வொரு ஸ்பீக்கர் மீது ரத்தத்தை வைக்கிறோம்பா. இயேசுவை நாமத்தினால எல்லா தடைகளையும் ஆண்டவரே நீர் மாற்றி போடுவீராக. உம்முடைய ரத்தத்தை வையும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. உம்முடைய மகிமையை ஆண்டவரே தேவ ஜனங்கள் பார்க்க உதவி செய்யும். உம்முடைய மகிமையை பார்க்கட்ட ஆண்டவரே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. எத்தனை பேர் இந்த காலை நேரத்துல தேவ பிரசன்னத்தினால ஆண்டவரே எங்களை நிரப்புங்கப்பா. எல்லாம் ஒரு ஜெபத்தோடு தேவ பிரசன்னம் இறங்கி வந்திடுமே. தேவனின் மகிமை இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும், கர்த்தருடைய ஆலயத்தில் கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய மகிமையினால கர்த்தர் மூடுவாராக. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய மகிமையினால மூடுவாராக. தேவனுடைய ஆலயத்தில் தேவன் எழுந்தருளி தம்முடைய மகிமையினால ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடுவானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் மூற்றும் கிருபையினால் மூடி சூட்டும். ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் மூற்றும் கிருபையினால் மூடி சூட்டும். ஆத்தும இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை சொல்லும். இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை
தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உம்மை துதிக்கிறோம்பா ராஜாவே. ஆண்டவரை இந்நாள் வரை அன்பு வைத்தாததை ஆண்டவரை தொழுதேற்று உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை உயர்த்துகிறேன் உயர்த்துகிறேன் உம்மை வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன். ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே நெருக்கடி வேலையில் புகலிடமே. சொல்லுங்க ஒடுக்கப்படுவருக்கு அடைக்கலமே நெருக்கடி வேலையில் புகலிடமே நெருக்கடி வேலையில் புகலிடமே நெருக்கடி வேலையில் புகலிடமே உன்னதமானவரே ராஜாவுடைய இந்த காலை நேரத்திலும் அவரை ஆராதிக்கிற எல்லாரையும் தேவ பிரசன்னத்தினால் என் ஊரை வீடம் நீர்தானே உயர்த்துகிறேன் உம்மை வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன். அப்பாவை உயர்த்தி ராஜாவை உயர்த்தி ராஜாவை உயர்த்தும் இந்த காலை நேரத்துல அவரை உயர்த்துகிற அவரை உயர்த்துவோம் உயர்த்துகிறேன் உம்மை வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன் உன்னதமானவரே என் ஊரை வீடம் நீர்தானே உன்னதமானவரே என் ஊரை வீடம் நீர்தானே உயர்த்துகிறேன் உம்மை வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன். ராஜாவே ஏசையா ஏசையா முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே உம் அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. சொல்லு முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே உம் அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே
அவரை உயர்த்துவதே இந்த காலை நேரத்துல தேவன் நமக்கு ஜீவனை தந்த ஒரு பெரிய பாக்கியம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவரை உயர்த்துகிறோம்ப்பா. எந்த சூழ்நிலையில அவரை உயர்த்துகிறோம்ப்பா. எங்களுடைய உயர்வான நேரத்திலும், எங்களுடைய தாழ்வான நேரத்திலும், எங்களுடைய எல்லா நிலையிலும் எங்களுடைய கர்த்தரை எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். தாவீது ராஜா சொல்லுகிறது போல, நான் கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை. எப்போ நான் அசைக்கப்பட மாட்டேன்னா, எப்பவுமே ஆண்டவர் என் முன்னாடி இருக்கிறாரு. எவ்வளவு மழை வரட்டும், புயல் அடிக்கட்டும், எவ்வளவு சோதனை, எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு சூழ்நிலைகள் மாறட்டும், ஆனா நான் கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு நான் ஏன் நிக்கிறேன் அப்படின்னா, என் முன்னாடி கர்த்தர் இருக்கிறார். இன்னைக்கு நான் என் வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமா மாறுது அப்படின்னா, எப்போதும் கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் எப்போதும், சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். மைக்கு கையில் எடுத்து வச்சுங்க. கர்த்தர் எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் அசைக்கப்படுவதே இல்லை. எவ்வளவு உபத்திரம், எவ்வளவு பாடு, எவ்வளவோ சூழ்நிலை. ஆனா நிறைய பேர் நினைப்பாங்க, எப்படிங்க இவ்வளவு உபத்திரவத்திலையும் இவங்க இருக்கிறாங்க? அதுக்கு ஒரு பெரிய ரகசியம் என்னன்னா, ஆண்டவர் எப்போதும் எனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேங்க. எப்பவுமே அவர் முன்னாடி இருக்கிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம், சேர்ந்து சொல்லுவோம். உன்னதமானவரே, என் ஊரை வீடும் நீர்தானே. உன்னதமானவரே, உறைவிடம், என் ஊரை வீடும் நீர்தானே. உயர்த்துகிறேன் உம்மை, வணங்குகிறேன் உம்மை, போற்றுகிறேன் ராஜாவே. உயர்த்துகிறேன் உம்மை, வாழ்த்துகிறேன் ஏசையா, உம்மை போற்றுகிறேன். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். சொல்லுங்க, எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயோ, எதிரியின் கை ஓங்க விடாதேயோ, எதிரியின் கை ஓங்க விடாதேயோ. உன்னதமானவரே, என் ஊரை வீடும் நீர்தானே ராஜாவே. என் ஊரை வீடும் நீர்தானே. உயர்த்துகிறேன் இயேசப்பா ராஜா. ஆவியானவரே, உம்மை போற்றுகிறேன், உயர்த்துகிறேன் உம்மை. அப்பாவை உயர்த்துகிற எல்லா இடத்திலும் அந்த கேட்டை நல்லா திறந்து விடுங்கப்பா. அந்த கேட்டை நல்லா திறந்து விடுங்க. போற்றுகிறேன் முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே. உன்னதமானவரே, உம் அதிசயங்களெல்லாம் அதிசயமானவரே ராஜாவே. முழு இதயத்தோடு உம்மை துதி. எல்லாம் தேவ மகிமை நிறைந்து ஆண்டவருடைய பிரசன்னத்துல எல்லாம்
உலகத்தினுடைய கண்கள் மூடப்படட்டும். தேவனுடைய பிரசன்னத்தின் கண்கள் திறக்கப்படட்டும். இந்த காலை நேரம் அதிசயங்களை காண பண்ணுகிற கர்த்தருடைய மகிமையை பார்க்கிற கண்களாக இந்த காலை நேரம் கண்கள் திறக்கப்படட்டும். சொல்லுங்க முழு இதயத்தோடு, ராஜாவே முழு இதயத்தோடு உம்மை இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவ மகிமை ஒவ்வொருவரை நிரப்பட்டும். ஆராதிக்கிற ஜனங்கள் தேவனை காணட்டும். ஆராதிக்கிற ஜனங்கள் தேவ பிரசன்னத்தை காணட்டும். அதிசயமானவரே, உன்னதமானவரே, உன்னதமானவரே, என் ஊரை வீடும் நீர்நாடே, உன்னதமானவரே, என் ஊரை வீடும் நீர்நாடே, உயர்த்துகிறே வணங்குகிறே உம்மை போற்றுகிறே, உயர்த்துகிறே உம்மை வாழ்த்துகிறே, வணங்குகிறே உம்மை போற்றுகிறே. எதை நினைத்தும் நீ கலங்காதே மனமே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். காலை நேரம் ஆண்டவரை குறித்து ஆண்டவரை பாடி ஆராதிக்கிற எல்லா இடத்திலும் அவர் நம்முடைய வேண்டுதலையும் இருதயத்தின் வாஞ்சைகளை அறிந்தவரா இருக்கிறார். அன்றைய வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடுங்கள், அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் நான் செய்வேன். எப்ப செய்வார்னா, அவரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே என்று சொல்லி கூப்பிடும் போது, அவரை நோக்கி ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஏதாயிலும் செய்யும் ஆண்டவரே, நீர் ஏதாயிலும் எங்களுடைய வாழ்க்கையில செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடும் போது ஆண்டவர் நமக்கு எட்டாத பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ராஜாவே உம்மை துதிக்கிறோம்ப்பா. எல்லாம் சொல்லுங்க, ராஜாவே உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம்ப்பா. எல்லாம் துதிங்க. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். எல்லா நிலையிலும் அவரை துதித்து அவரை நோக்கி கூப்பிடுகிற எல்லா வேளையிலும் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். வல்லமையுள்ளவரை நோக்கி, வல்லமையுள்ளவரை நோக்கி. ஹalleluya hallelujah 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 hallelujah. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. தோல்வி இல்லை. ஹalleluya. வெற்றி உண்டு. ஹalleluya. தோல்வி இல்லை. சொல்லுவோம் ஹalleluya. வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி தேவன் நிச்சயமாக ஜெயத்தை தருகிறவர். ஹalleluya ஹalleluya. வெற்றி
உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்று சொல்லுவோம், இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். விசுவாசத்தோடு அவர் என் வலது பக்கத்துல எனக்கு நிழலா இருக்கிறார். ஹல்லேலூயா. என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். சபை நடுவிலிருந்து நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை, தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாகிட்டு. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாகிட்டு. கர்த்தர் செயல் இது, கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது. கைதட்டி பாடுங்களே. எல்லா ஆண்டவரை உயர்த்தி நல்ல கரங்களை தட்டி நல்ல போட்டிருந்த கல்லை கர்த்தர் மூளைக்கு தலைகளாய் மாற்றுவார். ஆமென். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். என்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் பாறை சாற்றுவே. என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் பாறை சாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. சொல்லுங்க. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. திரும்ப சொல்ல. துன்ப வேளையில் ராஜாவுடைய கரம் சொல்லிக்கிட்டே இருங்க. அவர் துணையாக வருகிறவர், அவர் நம்முடைய வலது கையை பிடிக்கிறவர். எல்லா நெருக்கடி நேரத்திலும் ஆண்டவருடைய கரமே நமக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிற தேவ பிரசன்னத்தின் கரம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் ஆறுதலை பலனை தருகிறவர் நீர் ஒருவர் தான். தோல்வி இல்லை, தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம்.
அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று அகமகிழ்வோம் அல்லேலூயா பாடுவோம் சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கோ ஆண்டவரை தேடுவோர்க்கு கூட இல்லையே சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கோ ஆண்டவரை தேடுவோர்க்கு கூட இல்லையே குறைவில்லையே குறைவில்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு கூட இல்லையே குறையில்லையே குறையில்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு கூட இல்லையே சிங்க குட்டிகள் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூட இல்லையே சிங்க குட்டிகள் புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார் புல்லுள்ள சொல்லுங்க என்னை மேய்க்கின்றார் தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார் தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார் சிங்க குட்டிகள் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூட இல்லையே சிங்க குட்டிகள் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூட இல்லையே எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார் விசுவாசத்தோடு சொல்லுங்க எதிரிகள் முன் கர்த்தர் நமக்கு ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துகிறார் என் தலையை என்னையினா அபிஷேகம் செய்கின்றார் என் தலையை என்னையினா அபிஷேகம் செய்கின்றார் சிங்க குட்டிகள் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூட விசுவாசத்தோடு சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் எனக்கு ஒரு நன்மையும் குறையில்லையே ஆத்துமாவை தேற்றுகிறார் ஆவி பொழிகின்றார் ஆத்துமாவை தேற்றுகிறார் ஆவி பொழிகின்றார் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும் சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கோ ஆண்டவரை தேடுவோர்க்கு கூட இல்லையே சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கோ ஆண்டவரை தேடுவோர்க்கு கூட இல்லையே குறையில்லையே குறையில்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே 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 ஆண்டவரை தேடுவோர்க்கு சொல்லுங்க குறைவில்லையே கர்த்தரை விசுவாசிக்கிற எனக்கு ஒரு நாளும் ஒரு நன்மை குறைவுபடாமல் தேவன் நிச்சயம் நடத்துவார் இந்த உலகத்தில் இருக்கிற எப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் எந்த நேரத்தில் குறை வரலாம் ஆனால் தேவன் என்னுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் அவருடைய மகிமையிலே நிறைவாக்குவார் அவருடைய மகிமையிலே என்னுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்குவார் ஆவியில நிரம்பி ஆண்டவரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மை குறைவில்லாமல் தேவன் நிச்சயம் நடத்துவார் அவருடைய மகிமையினால என் குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்குவார் இல்லையே கூற இல்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே ஹalleluya 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 இயேசுவே ஹalleluya 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 ரவலதரஷந்தரகதரதியந்தரபா ஏசையா
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை தேடுகிற எங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட குறைவுகளையும் உம்முடைய மகிமையினால் நீ நிறைவாக்குவீரப்பா. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒரு ஜனங்களுக்கு தான் ஆண்டவர் நன்மை செய்கிறார். எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட வந்தாலும் ஒரு வார்த்தை கேட்கிறாரு, என்னால முடிய நீ விசுவாசிக்கிறியாப்பா. ஆண்டவர் அந்த வார்த்தை கேட்கறன்னு அவசியமே இல்லை. குருடர் வராங்க, செவிடர் வராங்க, முடவர் வராங்க, எத்தனையோ பேர் தேவையோடு வராங்க. ஆண்டவர் கேட்கிற ஒரே கேள்வி, என்னால இது முடியும் நீ விசுவாசிக்கிற, நீ நம்புறியா? ஆனா வந்த எல்லாரும் சொன்னாங்க, நிச்சயமா இது உங்களால முடியும், நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தையை சொன்ன உடனே ஆண்டவர் உனக்கு கண்கள் திறக்கப்படட்டும்ன்ற, உன் செவிகள் திறக்கப்படட்டும்ன்ற, நீ சுகத்தோடு எழுப்பி போ அப்படின்ற. படுக்கையோடு இறக்கின ஒரு மனுஷனை அவர்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். எந்த நம்பிக்கையிலப்பா இறக்குறீங்க? என்னால முடியும் நீ நம்புறியா? நம்பிதான் ஆண்டவரே. ஓடெல்லாம் பிரிச்சு இந்த மனுஷனை கட்டிலோடு இறக்குற ஆண்டவரே, உங்களால நிச்சயம் முடியும் நம்பிதான் இறக்குற ஆண்டவரே. ஆண்டவர் அவங்க விசுவாசத்தை பார்க்கிறார், அந்த மனுஷனை எழுப்பி நடக்க வைக்கிறார். இன்னைக்கு நம்மள ஆண்டவர் பார்த்து கேட்கிற கேள்வி, என்னால முடியும் நீ விசுவாசிக்கிறியாப்பா? எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே உங்களால முடிய நான் நம்புறேன்ப்பா? சொல்லுங்க ஆண்டவரே, உங்களால முடிய நான் நம்புறேன்ப்பா. ஏசையா, உங்களால முடிய நான் நம்புறேன்ப்பா, உங்களால முடிய நான் நம்புறேன்ப்பா. ஆண்டவரே, உங்களால நிச்சயமா முடியும்பா, உங்களால நிச்சயமா முடியும்பா. நாங்கள் ஆராதிக்கிற தேவனால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லப்பா. நாங்கள் ஆராதிக்கிற தேவனால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. ஏசையா, 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 அல்லேலூயா. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. பாடல நேத்துல நான் பாடிட்டு இருக்கும் போது ஆண்டவர் அநேக காரியங்களை உணர்த்துறாரு. எந்த சூழ்நிலையிலும் ஒரு நாளும் நம்ம பின்னாடி திரும்பி பார்த்து இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்ம திரும்ப வாழுவோமா, நம்ம வாழ்க்கையில இது முடியுமா முடியாதா, அதை பத்தி நம்ம யோசிக்கிற வேலையிலே ஆண்டவருடைய வார்த்தை உடனே சடனா நம்ம இருதயத்துல தோன்றும். இது வரைக்கும் நான் உன்னை நடத்தினேன், இதுக்கப்புறம் நடத்தாமலையா போயிடுவேன். ஆமே. பிசாசு அநேக சமயத்துல நம்ம இருதயத்துல இருந்து ஒரே ஒரு கேள்வி எழுப்போம், இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு கடன் இருக்கு, இவ்வளவு சூழ்நிலை இருக்கு, நாளைக்கு நீங்க எப்படி தாண்ட போற, நாளைக்கு இந்த சூழ்நிலையை நீங்க எப்படி கடந்து போக போறீங்க, என்ன செய்ய போறீங்க, ஐயோ என் மகளுக்கு திருமணம் பண்ண என்ன பண்ண போறோம், ஐயோ இந்த வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை இருக்கு, என்ன செய்ய போறோம், நாளைக்கு இது இவ்வளவு போராட்டம் இருக்கு. ஆனா இந்த கேள்வி உங்க இருதயத்துல வர்ற அந்த செகண்ட் நீங்க ஒண்ணு விசுவாசிங்க, இதுவரைக்கும் உதவினவர் இந்த நிமிஷம் என்னை கைவிடவே மாட்டாரு. எத்தனை பேர் விசுவாசமா ஆமேன்னு சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். ஆமா. எப்போ நம்ம இருதயத்துல இது எனக்கு நடக்காது அப்படின்னு நினைச்சு நம்ம கேள்வி எழுப்புறோமோ, அப்போ ஒரே நிமிஷம் விசுவாசிங்க, இது வரைக்கும் என்னை நடத்தி வந்தவர் இந்த நிமிஷமும் என்னை நடத்துவதுக்கு அவர் போதுமானவர். எத்தனை பேர் நம்புறோம்? அல்லேலூயா. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வா. எபினேசர் அவர்தானே. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வா. எபினேசர் அவர்தானே. எபினேசர் அவர்தானே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம்
மனமே கண்ணீர் ஏன் மனமே காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே கண்ணீர் ஏன் மனமே கண்ணீர் ஏன் மனமே பாடுகள் சகித்தால் பரமனின் மருகையில் கூட சென்றிடலாம் பாடி மகிழ்ந்திடலாம் பாடுகள் சகித்தால் பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம் பாடி மகிழ்ந்திடலாம் பாடி மகிழ்ந்திடலாம். காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே கண்ணீர் ஏன் மனமே காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே கண்ணீர் ஏன் மனமே. எத்தனை பேர் நம்புறோம் அவர் ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறாருங்க. அவர் தான் பாதுகாத்து வராரு. இது வரைக்கும் நடத்தினவரு நாளைக்கு நடத்தாம போயிடுவாரா, இல்ல அடுத்த மாசம் நடத்தாம போயிடுவாரா, இல்ல அடுத்த வருஷம் நடத்தாம போயிடுவாரா, இல்ல நம்ம பிள்ளைங்களை தான் பார்க்காம போயிடுவாரா, இல்ல நம்ம தேவைகளை தான் சந்திக்காம போயிடுவாரா? அவர் இதுவரைக்கும் நடத்தினவர் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் சொல்ல முடியும், என்ன நடத்துவீங்கப்பா, என் பிள்ளைங்களை நீ நடத்துவீங்கப்பா, என் குடும்பத்தை நடத்துவீங்கப்பா, எங்க சபையை நடத்துவீங்கப்பா, எல்லாவற்றிலும் உங்க கரை இருக்கும்பா? எத்தனை பேர் நம்புறோம்? எல்லாவற்றிலும் உங்க கரை இருக்கும்பா. நான் இந்த உலகத்தை நம்பலப்பா, காணாத ஒரு நித்திய சந்தோஷம் எனக்கு உண்டு. எந்த சந்தோஷம்னா, இந்த உலகத்தை தாண்டி எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. ஒரு பரலோக மகிமை என்னை சூழ்ந்து இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஒரு பரலோக மகிமை என்னை சூழ்ந்து இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறோம்? ஆண்டவரே, இந்த உலகத்தை தாண்டி எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா. காண்கின்ற உலகம் நமது இல்லை, காணாத பரலோகம்தான் நமது குடியிருப்பு. காண்கின்ற உலகம் நமது இல்லை, காணாத பரலோகம்தான் நமது குடியிருப்பு. நமது குடியிருப்பு. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே கண்ணீர் ஏன் மனமே கண்ணீர் ஏன் மனமே. எதை குறித்தும் கவலை பண்ண அவசியம் இல்லை. என்னை காப்பாற்றுகிறவர், என்னை நடத்துகிறவர், என்னை விசாரிக்கிறவர் அவர் ஒருத்தர் உண்டுங்க. இந்த உலகத்துல யாரும் விசாரிக்காம போனாலும், நான் அதிகமா அந்த 1 பேதுல ஆண்டவர் சொல்ற வார்த்தை விசுவாசம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியா உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்க. எத்தனை பேர் இந்த வசனத்தை நம்புறோம்? யார் நம்ம விசாரிக்கிறவரு? கர்த்தர். அவர் என்னை விசாரிக்கிறவர், அவர் தான் என்னை நடத்துகிறவர், அவர் தான் என்னை சுமக்கிறவர், அவர் தான் உதவி செஞ்சவர். உங்க இருதயத்துல எப்போ இந்த எண்ணம் வந்தாலும் நீங்க ஒரே நிமிஷத்துல சொல்லணும், இது வரைக்கும் உதவி செய்தவர் இனிமேல எனக்கு உதவி செய்வார்.
இதுவரைக்கும் உதவினார், அவர் இனிமேல உதவி செய்வார். அவர் ஒரு நாள் என்னை கைவிட மாட்டார். அவர் ஒரு நாள் என்னை விட்டு விலக மாட்டார். அவர் ஒரு நாள் என்னை கைவிட மாட்டார். அவருடைய கிருபை மேலானது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவருடைய கிருபை மேலானது, அவருடைய கிருபை மேலானது. அது ஒரு நாள் மாறி போகவே போகாது. ஒரு நாள் மாறி போகவே போகாது. எத்தனை மனிதர்கள் மாறி போனாலும், எத்தனை பேர் நம்புறோம்? ஒருவேளை நீங்க ஆண்டவரை எப்படி விசுவாசிக்க தெரியாது. நான் அதிகமா விசுவாசிப்பேன், உனக்கு நான் இதை செய்யறேன், அதை பண்றேன், உனக்கு நான் இதை பண்ணிட்டு முடிச்சுட்டு தான் போவேன்னு எத்தனையோ மனுஷங்க நம்ம கேட்கலனாலும் வாண்டடா என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு சொல்லுவாங்க. அவங்களா தானா வந்து சொல்லுவாங்க, இதை நான் செய்யாம போகவே மாட்டேன், உங்களுக்கு நிச்சயமா நான் இதை செய்து முடிப்பேன், நிச்சயமா இந்த காரியத்தை நான் உங்களுக்காக செய்வேங்க அப்படின்னு. ஆனா அவங்களுடைய வார்த்தை நிச்சயம் ஒரு நாள் மாறி போகும். ஆனா நீங்க ஆராதிக்கிற, நாம் ஆராதிக்கிற இந்த சர்வ வல்லமை உள்ள, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறி போகாது. ஏன் அப்படின்னா மனுஷன் வந்து உங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தலைங்க. எந்த மனுஷனும் உங்களுக்கு வாக்குத்தத்தம் தரலங்க. எந்த மனுஷனும் வந்து உங்களோடு நான் கடைசி வரைக்கும் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் இருப்பேன்னு சொல்லி நமக்கு பிராமிஸ் பண்ணலங்க. ஒருத்தர் பண்ணாரு, அவரை தான் இந்த காலை நேரத்துல நம்ம ஆராதிக்கிறோம். ஆமே, ஒருத்தர் பண்ணாரு, அவரை தான் நம்ம துதிக்கிறோம். அவர் தான் சர்வ வல்லமை உள்ளவர். பல சமயத்துல கணவன் மனைவி கூட திருமண உடன்படிக்கையில சொல்லுவோம், வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் எல்லா நிலையிலும் எல்லா நேரத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் உன்னையே நேசித்து உன்னை காப்பாற்றி உன்னை கனப்படுத்துவேன் என்று எல்லாருக்கும் முன்பாக வாக்கு கொடுக்கிறேன். வாக்கு கொடுத்துட்டாரு. அந்த வாக்கை நிறைவேற்ற முடிகிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா பல பேரால நிறைவேற்ற முடியல. எல்லா நேரத்திலும் நேசிக்க முடியல, எல்லா நேரத்துல அன்பு பாராட்ட முடியல, எல்லா நேரத்துல எல்லா காரியத்தையும் செய்ய முடியல. ஆனா நமக்கு எதுவுமே சொல்லாம ஒருத்தர் நம்ம கூடவே இருந்து எல்லாத்தையும் பண்றாருங்க. அவர் தான் பெரியவர். எத்தனை பேர் சொல்றீங்க அவர் தான் பெரியவர்? அவர் தான் எப்போது நம்மோடு கூட இருக்கிறார். அவர் தான் எப்போது நம்மோடு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். சொல்லுங்க, எத்தனை எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே கரங்களை பிடித்து அழைத்தவரே ஆதாரமே. வீணான புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாமே, பதவிகள் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. வீணான புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாமே, பதவிகள் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால்களின்
சுவடுகள் போதுமே, ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. சேர்ந்து சொல்லுவோம், எங்களை அழைத்து கொண்டு வந்தவரே, எங்களை நடத்தி வருகிறவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. விமர்சன உதடுகள் மனம் சோர வைத்தாலோ, மலை போன்ற தேவைகள் சபை நடுவில் நின்றாலும், விமர்சன மனம் சோர வைத்தாலோ, மலை போன்ற தேவைகள் சபை நடுவே நின்றாலோ, அழைத்தவர் என்றுமே விலகுவதில்லையே. கிருபையின் வரங்களோ குறைவதும் இல்லையே. அழைத்தவர் என்றுமே விலகுவதில்லையே. கிருபையின் வரங்களோ குறைவதும் இல்லையே. அழைத்தவரே ஆதாரமே. அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவர் என்றுமே எங்களை கைவிடுகிறது இல்லப்பா. உம்முடைய கிருபையின் வரங்களும் ஒரு நாளும் மாறி போகிறது இல்லப்பா. உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கிருபை ஆளுகை செய்யட்டும்பா. உம்முடைய கிருபை ஆளுகை செய்யட்டும்பா. நீர் எங்களை ஆண்டு கொள்ளும்பா. நீர் பெரிய காரியத்தை செய்யும். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம அப்படியே